சித்தராணியின் மர்ம மறைவு, மறைந்த குழந்தையை தேடுதல். எபிசோட் -4 விஸ்பரிங் காடு மற்றும் அதற்கு அப்பால் ஆராய்தல். காலார தோல்விக்கு அடுத்த நாள் காலை அமைதியாகவும் இருந்தது. ஒரு காலத்தில் அச்சம் மற்றும் இருள் நிறைந்த இடமாக இருந்த நிழல்களின் பள்ளத்தாக்கு பசுமையான, துடிப்பான நிலப்பரப்பாக மாறியது. நிழல்கள் ஒருமுறை நெளிந்த இடத்தில் மலர்கள் மலர்ந்தன, காற்று ஒளியை உணர்ந்தது, புதுப்பித்தலின் உணர்வால் நிரப்பப்பட்டது. சிதாராணி, விதாசமன், அருணாச்சலம் ஆகியோர் பள்ளத்தாக்கை காணும் ஒரு மலையில் ஓய்வெடுத்தனர். அவர்களின் உடல்கள் சோர்வாக இருந்தன, ஆனால் அவர்களின் இதயம் நிறைந்தது. 3 புனித கூறுகள்: தூய்மையின் சுடர், பூமியின் கண்ணீர் மற்றும் உயிர் மூச்சு, ஒரு ஒற்றை, கதிரியக்க உருண்டையாக ஒன்றிணைந்தன. அவை அவற்றின் மேலே பறந்து, அதன் பிரகாசம் சூடாகவும் நிலையானதாகவும் இருந்தது. அது முடிந்தது, சிதாராணி மெதுவாக சொன்னாள், அவள் குரலில் பயம் நிறைந்தது. காலரப் போய்விட்டது. விதசமன் நிம்மதியான சிரிப்பை உதிர்த்தான். நாங்கள் அதை உயிருடன் வெளியேற்றுவோம் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிறோம். அருணாச்சலம் உருண்டையை ஆராய்ந்தார், அவருடைய புலமை ஆர்வம் திரும்பியது. கூறுகளின் ஒன்றிணைப்பு முற்றிலும் புதிய ஒன்றை உருவாக்கியுள்ளது, தலைமுறையாக இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. கிராமத்திற்கு திரும்புதல். மூவரும் உருண்டையை எடுத்துக்கொண்டு தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் நெருங்கியதும், கிராமவாசிகள் வெளியில் திரண்டிருப்பதை கவனித்தனர். அவர்களின் முகங்களில் கவலையும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. பார், யாரோ கத்தினார். அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள். உடன்பிறப்புகளும் அருணாசலமும் கிராமத்திற்குள் நுழைந்ததும் ஆரவாரம் வெடித்தது. அவர்களது பெற்றோர்களான விகாகுமாரும் மிந்தினியும் கண்ணீர் வழிய முன்னோக்கி விரைந்தனர். நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். சிதாராணியையும் வித்தாசமனையும் கட்டித் தழுவி அழுதாள் மிந்தினி. நாங்கள் மோசமானதை அஞ்சினோம். விககுமார் அருணாசலத்தின் தோளில் கை வைத்தார். அவர்களுடன் நின்றதற்கு நன்றி. நீங்கள் எங்கள் வீட்டிற்கு நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வந்தீர்கள். மர்மம் வெளிப்பட்டது. கிராமம் ஒன்று கூடியிருந்த நிலையில், தாங்கள் சந்தித்த சோதனைகள், அவர்கள் செய்த கூட்டாளிகள், காலார தோல்வி போன்ற பயணங்களை சித்தராணி விவரித்தார். அவர் தனது மர்மமான காணாமல் போனது பற்றிய உண்மையையும் வெளிப்படுத்தினார். காலாரக்கின் நிழல் என்னை முதலில் தொட்டபோது, அது எங்களை பயமுறுத்துவதற்காக மட்டும் அல்ல. அவர் என்னை குறித்தார், அவருடைய சக்திக்கான பாத்திரமாக என்னை பயன்படுத்த முயன்றார். அதனால்தான் நான் வெளியேறினேன். உங்கள் அனைவரையும் ஆபத்தில் ஆழ்த்தும் அபாயம் என்னால் இருக்க முடியாது. கிராம மக்கள் திகைத்து அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவள் மீதான மரியாதை பெருகியது. விதாசமன் மேலும் கூறினார், இருண்ட தருணங்களிலும் அவள் தைரியமாக இருந்தாள். அவள் எதிர்த்து போராடவில்லை என்றால், இன்று நாம் யாரும் இங்கு இருக்க மாட்டோம். ஒரு புதிய பாதுகாவலர். உருண்டையை பிடித்துக்கொண்டு அருணாச்சலம் முன்னேறினார். இந்த படைப்பு, 3 கூறுகளின் ஒருங்கிணைந்த சக்தி, ஒரு ஆயுதத்தை விட அதிகம். இது ஒரு பாதுகாவலர். அது நம் உலகத்தை கண்காணிக்கும் மற்றும் காலார போன்ற இருள் மீண்டும் எழாமல் இருப்பதை உறுதி செய்யும். உருண்டை காற்றில் மிதந்து, கிராமத்திற்கு மேலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. அதன் ஒளி நிலம் முழுவதும் பரவியது, அவர்கள் ஒன்றாக அடைந்த வெற்றியின் நிலையான நினைவூட்டல். நாங்கள் அதை ஒளியின் இதயம் என்று அழைப்போம் என்று சிதாராணி அறிவித்தார். வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ஒரு அமைதியான பிரியாவிடை. கிராமத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பியதால், உடன்பிறப்புகளும் அருணாசலமும் தங்கள் பயணத்தால் தங்களை மாற்றிக் கொண்டனர். தான் பெற்ற பலத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க சித்தராணி முடிவு செய்தார். தனது சகோதரியின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட விதசமன், எதிர்கால அச்சுறுத்தல்களில் இருந்து தங்கள் வீட்டை பாதுகாப்பதாக சபதம் செய்தார். அருணாச்சலம், எப்போதும் அறிஞர், பிற பண்டைய மர்மங்களை தேடி கிராமத்தை விட்டு வெளியேற தயாரானார். அவர் புறப்படுவதற்கு முன், அவர் சகோதரர்களிடம் திரும்பினார்.
தைரியம் மற்றும் ஒற்றுமையின் சக்தியை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஒன்றாகச் செய்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒளியின் மரப்பு. கிராமத்தின் மீது சூரியன் மறைந்ததும் அதன் தங்க கதிர்கள் ஒளியின் இதயத்தின் பிரகாசத்துடன் கலந்தன. உடன்பிறப்புகள் ஒன்றாக நின்றனர். அவர்களின் பந்தம் பிரிக்க முடியாதது. அவர்களின் இதயங்கள் நம்பிக்கை நிறைந்தவை. அவர்களின் பயணம் முடிவடைந்த போதிலும் அவர்களின் கதை ஒரு புராணக்கதையாக மாறியது. தியாகம், ஒற்றுமை மற்றும் இருளின் மீது ஒளியின் வெற்றி. எனவே ஹார்ட் ஆஃப் லைட்டின் கண்காணிப்பு ஒளியின் கீழ் உலகம் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைந்தது. கடந்த காலத்தின் படிப்பினைகள் எதிர்காலத்தின் நம்பிக்கையை வழிநடத்தியது. காலரா தோற்கடிக்கப்பட்டு அமைதி திரும்பினாலும் சித்தாராணி, விதாசமன், அருணாச்சலம் ஆகியோர் தங்கள் பயணம் முழுவதுமாக முடிவடையவில்லை என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. ஹார்ட் ஆஃப் லைட் கிராமத்திற்கு மேலே வட்டமிட்டது. இது ஒரு நிலையான பாதுகாப்பின் ஆதாரமாக இருந்தது. இருப்பினும் அது ஏதோ தொடர்பு கொள்ள முயற்சிப்பது போல் மயக்கமாக துடித்தது. ஒரு அமைதியான காலை வேளையில் ஒளிரும் உருண்டையின் அடியில் சிதாராணி நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அதன் ஒளி வழக்கமாக நிலையான மற்றும் சூடாக சிறிது நேரத்தில் மின்னியது. அவள் கால்களைச் சுற்றி நடனமாடும் நிழல்கள். இது முடிவல்ல என்று நான் ஏன் உணர்கிறேன்? அவள் கிசுகிசுத்தாள். வித்தாசமன் நெருங்கினான். அவன் முகத்தில் கவலை பதிந்தது. நீங்களும் உணர்கிறீர்களா? ஏதோ நம்மை பார்ப்பது போல. சித்தராணி பதிலளிக்கும் முன் அருணாச்சலம் தோன்றினார். அவரது கைகளில் ஒரு சுருள் பிடித்திருந்தது. நாங்கள் பேச வேண்டும் என்று அவர் அவசரமாக கூறினார். வெளிச்சத்தில் ஒரு எச்சரிக்கை. அருணாச்சலம் சுருளை அவிழ்த்து இதயத்தின் ஒளியில் மங்கலாக ஒளிரும் புராதன சின்னங்களை காட்டினார். நான் உருண்டையின் ஆற்றலை படித்து வருகிறேன் என்று அவர் விளக்கினார். இது சக்தி வாய்ந்தது, ஆம், ஆனால் இது பழைய ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது, ஆழமான ஒன்று. நிழலுடன் பிணைக்கப்பட்ட ஒரே சக்தி காலராக் அல்ல. சிதாராணியின் கண்கள் விரிந்தன. இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? அருணாச்சலம் தெளிவுபடுத்தினார். அவரை பற்றி சரியாக இல்லை, ஆனால் அவரது சக்தியின் எச்சங்கள். நிலம் முழுவதும் சிதறிய துண்டுகள். யாரேனும் அல்லது ஏதாவது அவர்களை கண்டுபிடித்தால் நாம் அழிக்க கடினமாக போராடியதை அவர்கள் புதுப்பிக்க முயற்சி செய்யலாம். வித்தாசமன் முஷ்டிகளை இறுக்கினான். அதை நாம் அனுமதிக்க முடியாது. நாம் என்ன செய்வது? அருணாச்சலம் இதயத்தைச் சுட்டி காட்டினார். இது எங்களை வழிநடத்த முயற்சிக்கிறது. நான் அதன் துடிப்புகளை புரிந்து கொண்டேன். இந்த துண்டுகள் எங்கே இருக்கக்கூடும் என்பதை இது காட்டுகிறது என்று நான் நம்புகிறேன். முதல் துண்டு. அன்று மாலை ஒளியின் இதயம் மீண்டும் துடித்தது. தொலைதூர மலைகளை நோக்கி ஒரு கற்றை வீசியது. உடன்பிறப்புகளும் அருணாச்சலமும் மற்றொரு பயணத்திற்கு தயாராகினர். அவர்களின் உறுதிப்பாடு மின்னியது. மலைகளுக்கு செல்லும் பாதை துரோகமானது. செங்குத்தான பாறைகள் மற்றும் கணிக்க முடியாத வானிலை ஆகியவற்றால் நிரப்பப்பட்டது. அவர்கள் மேலேறும்போது இதயத்தின் ஒளி அவர்களை வழிநடத்தியது. அவர்கள் இலக்கை நெருங்க நெருங்க பிரகாசமாக ஒளிர்கிறது. உச்சத்தில் அவர்கள் ஒரு மறக்கப்பட்ட கோயிலை கண்டுபிடித்தனர். அதன் நுழைவாயில் ஒரு சிக்கலான பொறிமுறையால் மூடப்பட்டிருந்தது. சித்தாராணி சிற்பங்களை ஆராய்ந்து கொண்டே முன்னேறினாள். இந்த சின்னங்கள், அவள் முணுமுணுத்தாள், அவை நிழல்களின் பள்ளத்தாக்கில் நாம் பார்த்ததைப் போலவே இருக்கின்றன. அருணாச்சலம் தலையசைத்தார். இந்த கோயில் ஒரு சிறு துண்டு இருக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கலாம். நாம் உள்ளே ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நிழல்களின் சோதனை. அந்த குழு கோயிலின் கதவை திறந்து சிற்பங்களை புரிந்து கொண்டது. உள்ளே அவர்கள் ஒரு இருண்ட, எதிரொலிக்கும் அறையுடன் சந்தித்தனர். அதன் மையத்தில் ஒரு பீடம் இருந்தது. அதில் கருப்பு படிகத்தின் ஒரு ஒளிரும் துண்டு இருந்தது. அவர்கள் நெருங்கியதும் அறை கிசுகிசுக்களால் நிரம்பியது. நிழல் உருவங்கள் உருவாகத் தொடங்கின. காற்று குளிர்ந்தது. படிகத்தின் பளபளப்பு தீவிரமடைந்தது. இது ஒரு பொறி என்று வித்தாசமன் தனது ஆயுதத்தை பற்றி கொண்டான்.
சிதாராணி ஒரு தீபத்தை உயர்த்தி பிடித்தாள். அதன் சுடர் அடக்குமுறை இருளில் மின்னியது. நிழல்கள் நம்மை மூழ்கடிக்கும் முன் நாம் துண்டுகளை அழிக்க வேண்டும். அருணாச்சலம் வேகமாக அறையை வருடினான். இதயத்தின் ஒளியானது துண்டின் ஆற்றலை நடுநிலையாக்க முடியும். நாங்கள் அதை இங்கே அனுப்ப வேண்டும். அருணாச்சலம் இதயத்தின் ஆற்றலுக்கான ஒரு தற்காலிக வழித்தடத்தை அமைத்தபோது குழு ஒன்று சேர்ந்து நிழல்களை தடுக்கிறது. சிதாராணியும் விதாசமனும் அவரை பாதுகாத்தனர். அவர்களின் இயக்கங்கள் துல்லியமாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டன. இறுதியாக இதயத்தின் ஒளி அறையை துளைத்து ஒரு கண்மூடித்தனமான பளபளப்பில் அந்த துண்டைச் சூழ்ந்தது. முற்றிலும் மறைந்துவிடும் முன் நிழல்கள் ஒரு கூட்டு அழுகையை வெளியிடுகின்றன. ஒளி மங்கியதும் அந்த துண்டு போய்விட்டது. அதன் ஆற்றல் இதயத்தால் உறிஞ்சப்பட்டது. ஒரு புதிய பணி. குழு கோவிலை விட்டு வெளியேறியது. இதயம் முன்பை விட பிரகாசமாக பிரகாசித்தது. அருணாச்சலம் சிதாராணியையும் வித்தாசமனையும் பார்த்தார். இது முதல் துண்டு மட்டுமே என்று அவர் கூறினார். அங்கு இன்னும் நிறைய உள்ளன, ஒவ்வொன்றும் ஆபத்தானவை. சித்தராணி தலையசைத்தாள். அவளது தீர்மானம் அசையாது. அப்போது நாம் அவர்களை கண்டுபிடிப்போம். கலாரக்கின் அதிகாரம் தவறான கைகளுக்கு வருவதை நாம் அனுமதிக்க முடியாது. வித்தாசமன் சிரித்தான். எங்கள் சாகசம் இன்னும் முடிவடையவில்லை போல் தெரிகிறது. ஹார்ட் ஆஃப் லைட்டை தங்கள் வழிகாட்டியாக கொண்டு மூவரும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினர். நீடித்த நிழல்களிலிருந்து உலகை ஒருமுறை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். ஒளி இதயம் சித்தராணி, விதாசமன் மற்றும் அருணாசலத்தை அடுத்த இலக்கான கிசுகிசுக்கும் காட்டுக்கு அழைத்துச் சென்றது. நித்திய இருட்டால் மூடப்பட்டிருந்த அடர்த்தியான பழங்கால காடு. அமானுஷ்ய குரல்கள் பயணிகளை வழிநடத்தவோ அல்லது தவறாக வழிநடத்தவோ கூறுவது பற்றிய ஐதீகங்கள் நிலவி வந்தன. அருகிலுள்ள கிராம மக்கள் எந்த விலையிலும் அதை தவிர்த்தனர். காட்டின் விளிம்பை நெருங்கும்போது இதயம் தொடர்ந்து துடித்தது. அதன் ஒளி அடர்த்தியான இலை கூரை வழியாக மங்கலான கதிர்களை வீசியது. இந்த இடம் உயிருள்ளது போல் உணர்கிறது. விதாசமன் உயரமான மரங்களை ஸ்கேன் செய்து கூறினார். அவற்றின் முறுக்கப்பட்ட கிளைகள் வானத்தை நோக்கி நீட்டிய எலும்புக்கூடு கைகள் போல் தோன்றின. இது உயிருள்ளதை விட அதிகம். அருணாச்சலம் தனது குரலை அடக்கி கூறினார். காடு தானாகவே மயக்கமடைந்துள்ளது. அதற்கு தன் சொந்த விருப்பம் உள்ளது. சித்தராணி தனது தீபத்தை இறுக பிடித்து முன்னோக்கி நடந்தார். உள்ளே என்ன இருந்தாலும் நாம் ஒன்றாக எதிர்கொள்கிறோம். போகலாம். குரல்கள் தொடங்குகின்றன. அவர்கள் காட்டிற்குள் ஆழமாகச் செல்லச் செல்ல கிசுகிசுப்புகள் சத்தமாக ஆனது. முதலில் அவை தெளிவற்ற முணுமுணுப்புகள். ஆனால் விரைவில் குரல்கள் தெளிவாகி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்தன. சித்தராணி, விதாசமன், அருணாச்சலம். சித்தராணி தனது தடங்களில் நின்றார். தூய்மை நெருப்பை இறுக பிடித்தார். அவர்கள் நம் பெயர்களை அறிந்திருக்கிறார்கள். அது சாத்தியமில்லை. இது ஒரு தந்திரம். அருணாச்சலம் உறுதியாக கூறினார். காடு நம்மை சோதிக்கிறது. அது உங்களை திசை திருப்ப விடாதீர்கள். ஆனால் குரல்கள் மேலும் வலியுறுத்தப்பட்டன. அவற்றின் கிசுகிசுப்புகளில் வாக்குறுதிகள் மற்றும் அச்சுறுத்தல்களை பின்னின. அவர்கள் சித்தராணியின் தியாகம், விதாசமனின் சந்தேகம் மற்றும் அவர்களை ஆபத்தில் தள்ளியதற்காக அருணாசலத்தின் குற்ற உணர்ச்சி பற்றி பேசினர். நீங்கள் இன்னும் வெளியேறலாம், குரல்கள் கூறின. இதயத்தை கைவிட்டு வெளியேறுங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. நாங்கள் வெளியேறவில்லை, விதாசமன் கத்தினார். அவரது குரல் எதிரொலித்தது. நாம் இப்போது நிறுத்த இன்னும் அதிகம் வந்துவிட்டோம். காட்டின் பாதுகாவலன். அவர்கள் தொடர்ந்து முன்னேறியதால் இதயத்தின் ஒளி காட்டின் மையத்தில் ஒரு வெட்டலை வெளிப்படுத்தியது. நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மரம் நின்றது. அதன் பட்டை தீயில் எரிந்தது போல் கருகியது. அதன் அடிவாரத்தில் காலாரக்கின் சக்தியின் மற்றொரு துண்டு ஓய்வெடுத்தது. தீய ஆற்றலுடன் மங்கலாக ஒளிர்கிறது. ஆனால் துண்டு பாதுகாக்கப்படவில்லை. நிழல்களிலிருந்து ஒரு உயர்ந்த உருவம் தோன்றியது. அதன் உடல் முறுக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கொடிகளால் ஆனது. அதன் ஒளிரும் கண்கள் மூவரையும் பூட்டின. அது அதிர்ச்சியூட்டும் கர்ஜனையை வெளியிட்டது.
காடு என்னை அதன் பாதுகாவலனாக தேர்ந்தெடுத்தது. அது கர்ஜித்தது, நீங்கள் துண்டை எடுக்க மாட்டீர்கள். துல்லியமானதாகவும் மூல ஆங்கிலத்தின் தன்மையை பிரதிபலிக்கவும் முயற்சிக்கிறது. நட்சத்திரக்குறி சில சொற்கள் மற்றும் சொற்றொடர்களுக்கு பல பொருத்தமான மொழிபெயர்ப்புகள் இருக்கலாம். உணர்ச்சி மற்றும் தாக்கத்தை பராமரிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளது. காட்டிற்கான போர். பாதுகாவலன் தாக்கியது, அதன் பிரம்மாண்டமான அங்கங்கள் இடி போல தரையில் விழுந்தன. சித்தராணி திறமையாக தவிர்த்து தூய்மை நெருப்பை பயன்படுத்தி உயிரினத்தை விலக்கி வைத்தார். விதாசமன் பாதுகாவலனின் வேர்களை தாக்கினார், தரையில் அதன் பிடியை ஓஸ்லபித். அருணாச்சலம் விரைவாக வேலை செய்தார், துண்டு மரத்துடன் இணைந்திருக்கும் விதத்தை ஆய்வு செய்தார். துண்டு மரத்தின் மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கத்தினார். நாம் கவனமாக இணைப்பை துண்டிக்க வேண்டும். சித்தராணி தீயை பயன்படுத்தி ஒரு தடையை உருவாக்கினார், அருணாசலத்தை பாதுகாத்தார். அவர் பழங்கால சுவடியிலிருந்து ஒரு மந்திரத்தை ஓதினார். பாதுகாவலன் ஆத்திரத்தில் கர்ஜித்தது, புதுப்பிக்கப்பட்ட வலிமையுடன் வெளியேறினான். நேரம் தீர்ந்துவிடுகிறது. விதாசமன் கத்தினார், மற்றொரு தாக்குதலை தடுத்து நிறுத்தினார். ஏறக்குறைய அங்கு. அருணாச்சலம் பதிலளித்தார், அவரது குரல் வலுக்கட்டாயமாக இருந்தது. புதிய கூட்டாளி. அருணாசலத்தின் மந்திரம் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்ததும் ஒளி இதயம் ஆற்றல் கற்றையை வெளியிட்டு துண்டை தாக்கியது. துண்டின் ஒளி மங்கத் தொடங்கியதால் பாதுகாவலன் உறைந்தது, அதன் அசைவுகள் தடுமாறியது. இல்லை. பாதுகாவலன் கத்தியது, முழங்காலில் சரிந்தது. துண்டு இல்லாமல் காடு அழியும். சித்தராணி கவனமாக அணுகினார், பாதுகாவலனின் பட்டை போன்ற கையில் கையை வைத்தார். காடு உயிர்வாழ துண்டு தேவையில்லை. இதற்கு ஒளி மற்றும் சமநிலை தேவை. நாம் அதை மீட்டெடுக்க உதவ முடியும். பாதுகாவலன் தயங்கினார், அதன் ஒளிரும் கண்கள் மங்கின. நீங்கள் உண்மையை பேசினால் துண்டை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அழிவிலிருந்து காட்டை காப்பாற்றுங்கள். இதயம் துண்டை உறிஞ்சியது, அதன் ஒளி வலுவடைந்தது. அது செய்யும்போது கருகிய மரம் குணமடையத் தொடங்கியது, துடிப்பான பச்சை இலைகள் அதன் கிளைகளிலிருந்து முளைத்தன. காட்டில் உள்ள கிசுகிசுப்புகள் மங்கி அமைதியான அமைதியால் மாற்றப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட நோக்கம். பாதுகாவலன் எழுந்தான், அதன் வடிவம் குறைவான அச்சுறுத்தலாகவும் இணக்கமாகவும் இருந்தது. நீங்கள் உங்கள் நோக்கங்கள் தூய்மையானவை என்பதை நிரூபித்துள்ளீர்கள். காடு உங்களுக்கு தனது வாழ்க்கையை கடன்பட்டுள்ளது. அருணாச்சலம் தலையசைத்தார். துண்டின் சக்தி எதையும் நிலைநிறுத்த வேண்டியதில்லை. மீதமுள்ள துண்டுகளை அழிப்பதை உறுதிப்படுத்துவோம். அவர்கள் கிசுகிசுக்கும் காட்டை விட்டு வெளியேறியபோது ஒளி இதயம் மீண்டும் துடித்தது, அவர்களை அடுத்த இலக்கை நோக்கி சுட்டிக்காட்டியது. சித்தராணி கருணை காட்டிய பாதுகாவலனை பார்த்தார். ஒரு படி நெருக்கமாக, என்றாள். உலகம் காலாரக்கின் நிழலிலிருந்து விடுபடும் வரை நாம் நிற்க மாட்டோம். அவர்களின் தீர்மானம் வலுவடைந்ததால் மூவரும் மீண்டும் புறப்பட்டனர். இதயம் அவர்களை அடுத்த துண்டை நோக்கியும் அவர்களை எதிர்பார்த்த அறியப்படாத சவால்களையும் நோக்கி வழிநடத்தியது. ஒளியின் இதயம் சிதாராணி, விதாசமன் மற்றும் அருணாச்சலத்தை தூர வடக்கே அழைத்துச் சென்றது. அங்கு பரந்த பனி மற்றும் பனிப்பொழிவு அவர்களுக்கு காத்திருந்தது. உறைந்த அபிஸ் என்பது பூஜ்ஜியத்திற்கு கீழ் வெப்பநிலை மற்றும் கணிக்க முடியாத புயல்களின் ஒரு துரோக நிலமாக இருந்தது. இது பனிக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்ட ஒரு பண்டைய சக்தியின் தாயகமாக கூறப்படுகிறது. மூவரும் பனிக்கட்டி வனாந்தரத்தின் விளிம்பில் கனமான ஆடைகளில் தங்களை கட்டிக்கொண்டு நின்றனர். இதயத்தின் பிரகாசம் மங்கலாக இருந்தது, அதன் ஆற்றல் அடக்குமுறை குளிருக்கு எதிராக போராடுகிறது. இந்த இடம் உயிரற்றதாக உணர்கிறது என்று சிதாராணி கூறினார். அவரது சுவாசம் குளிர்ந்த காற்றில் மேகங்களை உருவாக்குகிறது. அருணாச்சலம் தாவணியை சரிசெய்தார். துண்டின் ஆற்றல் அதைச் சுற்றியுள்ள அனைத்தையும் அடக்கிக் கொண்டிருக்க வேண்டும். நாம் விரைவாக செல்ல வேண்டும், இந்த குளிர் இன்னும் மோசமாகிவிடும். புயலின் கோபம். அவர்கள் உறைந்த பள்ளத்தில் ஆழமாகச் சென்றதால் வானிலை கடுமையாக வளர்ந்தது. புயல் காற்று ஊளையிட்டது. இதயத்தின் ஒளி மின்னியது, அதன் வழிகாட்டுதல் தடுமாறியது. நாங்கள் பாதையை இழக்கிறோம்.
வித்தாசமன் புயலுக்கு மேல் கத்தினான். சித்தாராணி தூய்மையின் சுடரை உயர்த்தி பிடித்தார். அதன் வெப்பம் குளிர்ச்சியை வெட்டியது. சுடர் அருகில் இரு, அது நம்மை உறைய விடாமல் காக்கும். அருணாச்சலம் பண்டைய நூல்களில் இருந்து அவர் தொகுத்த வரைபடத்தை ஆய்வு செய்தார். அருகில் ஒரு நிலத்தடி குகைக்கு நுழைவாயில் இருக்க வேண்டும். அந்த துண்டை அங்கேயே மறைத்து வைக்க வேண்டும் என்றார். அவர் பேசும்போதே அவர்களுக்கு கீழே நிலம் சத்தமிட்டது. பனி விரிசல் மற்றும் பிளவு. அவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட பிளவு விழுந்து அனுப்பும் ஐஸ்கவுன் குகை. இந்த மூவரும் மின்னும் பனிக்கட்டியின் பாரிய குகைக்குள் இறங்கினர். சுவர்கள் வேறொரு உலக ஒளியுடன் மங்கலாக ஒளிர்கின்றன. மையத்தில் ஒரு படிக பீடம் நின்றது. அதன் மேல் காலரக்கின் சக்தியின் மற்றொரு துகள் இருந்தது. அதன் இருண்ட ஆற்றல் துடித்தது. பனிக்கட்டி சுவர்கள் வழியாக நிழலின் சிற்றலைகளை அனுப்பியது. இதுதான் என்று அருணாச்சலம் கூற, அவனது குரல் குகைக்குள் எதிரொலித்தது. அவர்கள் நெருங்குவதற்கு முன் ஒரு காது கேளாத கர்ஜனை அறையை உலுக்கியது. நிழலில் இருந்து ஒரு பெரிய மிருகம் வெளிப்பட்டது. அதன் உடல் பனியால் மூடப்பட்டிருந்தது மற்றும் அதன் கண்கள் தீய சக்தியால் ஒளிரும். துண்டு இந்த உயிரினத்தை சிதைத்து விட்டது. வித்தாசமன் தனது ஆயுதத்தை எடுத்து கொண்டான். துண்டிற்கு செல்ல நாங்கள் அதை எதிர்த்து போராட வேண்டும். ஃப்ரோஸ்ட்பீஸ்ட் போர். ஃப்ரோஸ்ட்பீஸ்ட் சார்ஜ் செய்தது. அதன் நகங்கள் பனிக்கட்டிகளை கிழித்தெறிந்தது. தூய்மையின் சுடரை பயன்படுத்தி மிருகத்தை நோக்கி வெப்ப அலைகளை அனுப்ப சிதாராணி தப்பித்தார். அதன் உடலைச் சூழ்ந்திருந்த பனிக்கட்டி வெடிக்கத் தொடங்கியது. கீழே கருமையான சிதைந்த சதைப்பகுதிகளை வெளிப்படுத்தியது. விதாசமன் அந்த உயிரினத்தின் பக்கவாட்டில் அதன் கால்களில் தாக்கி அதை நிலைகுலையச் செய்தான். அருணாச்சலம் இதற்கிடையில் அந்த மிருகத்தின் மீது அதன் பிடியை பலவீனப்படுத்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து துண்டின் மீது கவனம் செலுத்தினார். ஃப்ரோஸ்ட்பீஸ்ட் மற்றொரு கர்ஜனையை எழுப்பியது. பனிக்கட்டி காற்றின் வெடிப்பை வெளியிட்டது. அது அவர்களை தட்டிச் சென்றது. சிதாராணி கண்களில் உறுதியை எரிய விடாமல் போராடினாள். நாங்கள் எங்கள் முயற்சிகளை இணைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். விதாசமன் அதை திசைதிருப்ப. அருணாச்சலம் மந்திரத்தை முடிக்கவும். அதை மேலும் பலவீனப்படுத்த நான் சுடரை பயன்படுத்துவேன். திட்டம் வேலை செய்தது. விதாசமன் ஃப்ரோஸ்ட்பீஸ்டை ஆக்கிரமித்தபடி சிதாராணி சுடரின் ஆற்றலை ஒரு செறிவூட்டப்பட்ட கற்றைக்குள் செலுத்தினார். அது துண்டில் தாக்கியது. அருணாசலத்தின் மந்திரம் மூவரைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு களத்தை உருவாக்கி அந்த துண்டின் இருண்ட ஆற்றல் வெளிப்படுவதை தடுத்தது. இறுதியான வேதனையான அழுகையுடன் ஃப்ரோஸ்ட்பீஸ்ட் சரிந்தது. ஷாட்டின் சக்தி சிதறியது. ஒளியின் இதயம் அந்த துண்டை உறிஞ்சி அதன் பளபளப்பு குகைக்கு வெப்பத்தை மீட்டெடுத்தது. கார்டியனின் எச்சரிக்கை. துண்டின் சிதைவு மறைந்தவுடன் பனிக்கட்டியிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. ஒரு ஸ்பெக்ட்ரல் பாதுகாவலர் பண்டைய கவசம் அணிந்திருந்தார். நீங்கள் அபிஸை அதன் சாபத்திலிருந்து விடுவித்தீர்கள், பாதுகாவலர் கூறினார். அதன் குரல் துக்கமும் நிவாரணமும் கலந்தது. ஆனால் நீங்கள் அழிக்கும் ஒவ்வொன்றிலும் மீதமுள்ள துண்டுகள் வலுவடைகின்றன. வரவிருக்கும் விஷயத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும். சித்தாராணி முன்னேறினாள். ஒவ்வொரு துண்டும் போகும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். எங்களிடம் கூறுங்கள், அடுத்து எங்கு செல்வது? பாதுகாவலர் ஒளியின் இதயத்தை சுட்டிக்காட்டினார். அது பிரகாசமாக துடித்தது. உலக வரைபடத்தை முன்வைத்தது. ஒரு பரந்த பாலைவனத்தின் மையத்தில் ஒரு ஒளிரும் குறி தோன்றியது. அடுத்த துண்டு எரிந்த கழிவுகளில் உள்ளது என்று பாதுகாவலர் கூறினார். ஆனால் ஜாக்கிரதை, பாலைவனத்தின் சோதனைகள் நீங்கள் எதிர்கொண்ட எதையும் போல் இல்லை. ஒரு புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பு. மூவரும் உறைந்த பள்ளத்தை விட்டு வெளியேறினர். அவர்களின் வெற்றியால் அவர்களின் ஆவிகள் வலுப்பெற்றன, ஆனால் பாதுகாவலரின் எச்சரிக்கையால் சோர்வடைந்தன. கருகிய கழிவுகளை நோக்கி பயணத்திற்கு தயாரானபோது சித்தராணியின் பக்கம் திரும்பினார் விதசமன். இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கலாரக்கின் நிழலில் இருந்து நாம் விடுபடுவோம் என்றால்? சிதாராணி அவன் தோளில் கை வைத்தார். எனக்கு தெரியாது.
ஆனால் இது எனக்கு தெரியும், நாங்கள் இப்போது விட்டுக்கொடுக்க முடியாத அளவுக்கு வெகு தூரம் வந்துவிட்டோம். எது வந்தாலும் ஒன்றாகச் சந்திப்போம். அருணாச்சலம் உறுதியுடன் தலையசைத்தார். ஒளியின் இதயம் ஒரு காரணத்திற்காக எங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. இதை நாம் பார்க்க வேண்டும். இதயம் அவர்களின் வழியை வழிநடத்தும் நிலையில் மூவரும் மீண்டும் ஒருமுறை புறப்பட்டனர். அவர்கள் தெரியாத இடத்திற்கு செல்லும்போது அவர்களின் உறுதிப்பாடு அசையாது. சுட்டெரிக்கப்பட்ட பாலைவனத்திற்கு செல்லும் பயணம் சித்தராணி, விதாசமன் மற்றும் அருணாசலத்தின் தாங்கும் திறனை முன்பை விட அதிகமாக சோதித்தது. கடுமையான வெயில் மேலே ஒளிர, பாலைவன மணலை உருகும் கடலாக மாற்றியது. ஒளி இதயம் மங்கலாக துடித்தது, அதன் ஆற்றல் அடக்குமுறை வெப்பத்தை துளைக்க போராடியது. இந்த இடம் உயிரற்றது போல் உணர்கிறது. விதாசமன் தனது நெற்றியிலிருந்து வியர்வையை துடைத்துக்கொண்டு முணுமுணுத்தார். இது வெப்பம் மட்டுமல்ல, அருணாச்சலம் பதிலளித்தார். துண்டின் இருப்பு சுற்றியுள்ள அனைத்திலிருந்தும் உயிரை உறிஞ்சுகிறது. நாம் எடுக்கும் நேரம் அதிகரிக்கும், அது ஏற்படுத்தும் சேதம் அதிகமாகும். சித்தராணி தனது முகத்தை எரியும் காற்றிலிருந்து பாதுகாக்க தனது போர்வையை சரிசெய்தார். அப்படியானால் நாம் விரைவாக நகர வேண்டும். தாமதமாகும் முன் இந்த துண்டை கண்டுபிடிக்க வேண்டும். காற்றில் கிசுகிசுப்புகள். அவர்கள் சுட்டெரிக்கப்பட்ட பாலைவனத்திற்குள் ஆழமாகச் செல்லச் செல்ல, விசித்திரமான குரல்கள் காற்றில் எதிரொலிக்கத் தொடங்கின. முதலில் அவை மங்கலானவை, ஆனால் விரைவில் சத்தமாகி மூவரையும் அழைத்தன. திரும்பி வா, நீங்கள் இங்கு சொந்தமானவர்கள் அல்ல. சித்தராணி தனது தடங்களில் நின்றார், தூய்மை நெருப்பை இறுக பிடித்தார். அதை நீங்கள் கேட்கிறீர்களா? இது காடு போல, ஆனால் வித்தியாசமானது, மேலும் விரோதமானது. அருணாச்சலம் தலையசைத்தார், அவரது முகம் கடுமையானது. பாலைவனம் காடு போல மயக்கமடையவில்லை. இந்த குரல்கள், துண்டின் ஆற்றலின் திட்டவட்டங்கள், நமது தீர்மானத்தை உடைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. விதாசமன் தனது ஆயுதத்தை இறுக பிடித்தார். அதை முயற்சிக்கட்டும். நாங்கள் பின்வாங்கவில்லை. சந்தேகத்தின் மாயை. நாள் நீளும்போது வெப்பம் அவர்களின் மனதில் தந்திரங்களை விளையாடியது. மினுமினுக்கும் மணல்கள் அவர்களின் மோசமான பயங்கள் மற்றும் வருத்தங்களின் படங்களாக மாறியது. சித்தராணி தனது குடும்பத்தின் கிராமம் தீப்பிடித்து எரிவதை பார்த்தார். விதாசமன் தான் நேசிப்பவர்களை பாதுகாக்க முடியாததை பார்த்தார். அருணாச்சலம் தனியாக நின்று இதயத்தை பாதுகாக்க தவறிவிட்டதை கண்டார். இவை உண்மையல்ல, சித்தராணி உறுதியாக கூறினார். அவரது குரல் மாயைகளை வெட்டியது. அவை வெறும் மாயைகள். நகர்த்து. மூவரும் தொடர்ந்து முன்னேறினர். அவர்களின் தீர்மானம் மாயைகளை விஞ்சியது. ஒளி இதயம் மங்கலாக ஒளிர, மணலுக்கு அடியில் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான மணற்கல் கட்டமைப்பை அவர்களுக்கு வழிநடத்தியது. நெருப்பு கோயில். மணற்கல் கோயில் பழமையானது, அதன் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்படுத்தும் சின்னங்களால் செதுக்கப்பட்டிருந்தன. அதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான தீப்பந்தம் இருந்தது. அதன் தீப்பிழம்புகள் இயற்கையற்ற முறையில் பிரகாசமாக எரிந்தன. அதற்கு மேலே துண்டு தொங்கவிடப்பட்டது. அதன் இருண்ட ஆற்றல் தீயை வளர்த்தது. துண்டை அடைய தீயை அணைக்க வேண்டும். அருணாச்சலம் தீப்பந்தத்தை ஆய்வு செய்து கூறினார். ஆனால் கவனமாக இருங்கள், இந்த கோயில் துண்டை பாதுகாக்க கட்டப்பட்டது. பொறிகள் இருக்கும். அவர்கள் நெருங்கியதால் தரையில் இடிந்து விழுந்தது, மற்றும் தீய கட்டமைப்புகள் மணலிலிருந்து எழுந்தன. இந்த தனிம பாதுகாவலர்கள் தயக்கமின்றி தாக்கினர். அவர்களின் உடல்கள் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டன. துண்டுக்கான போர். சித்தராணி தூய்மை நெருப்பை பயன்படுத்தி கட்டமைப்புகளை எதிர்த்தார். அவளது தாக்குதல்கள் தீய பாதுகாவலர்களுக்கு வெப்ப அலைகளை அனுப்பின. விதாசமன் துல்லியத்துடன் போராடினார். அவரது தாக்குதல்கள் கட்டமைப்புகளின் மையங்களை நோக்கி இருந்தன. அதே நேரத்தில் அருணாச்சலம் அவற்றின் பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் மந்திரங்களை ஓதினார். கட்டமைப்புகள் தடையற்றவை என்று நிரூபிக்கப்பட்டன. மூவரும் தீப்பந்தத்திற்கு நெருக்கமாகச் செல்லச் செல்ல அவற்றின் தீப்பிழம்புகள் வலுவடைந்தன. Here is the Tamil translation of the provided English text. நாம் இதை என்றென்றும் தொடர முடியாது. விதாசமன் கத்தினார், தீப்பிழம்புகளின் வெடிப்பிலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டார்.
அருணாச்சலம் சித்தராணியை பார்த்தார். இதயத்தின் ஆற்றல் தீயை அணைக்க முடியும், ஆனால் அதற்கு அதன் தற்போதைய சக்தி முழுவதும் தேவைப்படும். நீங்கள் அந்த அபாயத்திற்கு தயாரா? சித்தராணி தயங்கவில்லை. ஷேய், இந்த துண்டை இங்கே நீண்ட நேரம் தங்க அனுமதிக்க முடியாது. ஒளியின் சக்தி. அருணாச்சலம் இதயத்தின் ஆற்றலை பிரகாசமான ஒளி கற்றையில் குவித்தார். அது தீப்பந்தத்தை தாக்கியது. தீப்பிழம்புகள் தடுமாறி இறந்தன, துண்டை வெளிப்படுத்தின. கட்டமைப்புகள் சாம்பலாக உடைந்தன, அவற்றின் ஆற்றல் வற்றியது. சித்தராணி துண்டை நெருங்கினார். அவரது நடவடிக்கைகள் கவனமாக இருந்தன. அவள் தூய்மை நெருப்பை நீட்டியபோது துண்டு இருண்ட ஆற்றல் வெடிப்பை வெளியிட்டு அவளை தள்ளிவிட்டது. இது மற்றவர்களை விட வலிமையானது என்று அவள் பற்களை கடித்து கூறினார். விதாசமன் அவளுடன் சேர்ந்தார். அவளது தோளில் கை வைத்தார். ஒன்றாக நாம் இதை செய்ய முடியும். விதாசமனின் ஆதரவு மற்றும் அருணாசலத்தின் வழிகாட்டுதலுடன் சித்தராணி தீயின் ஆற்றலை துண்டில் குவித்தார். ஒளி இதயம் துடித்தது. துண்டின் சக்தியை உறிஞ்சி கோயிலை அதன் சூடான ஒளியில் குளிக்க வைத்தது. தீயில் உள்ள செய்தி. துண்டின் ஆற்றல் மங்கியதால் தீப்பந்தம் மீண்டும் தீப்பிடித்தது. ஆனால் அதன் தீப்பிழம்புகள் இனி கெட்டுப்போகவில்லை. அவை மெதுவாக நடனமாடி குவிந்த உருவத்தின் படத்தை உருவாக்கின. நீங்கள் நன்றாக செய்தீர்கள், உருவம் கூறியது. அதன் குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் உங்கள் பயணம் முடிவடையவில்லை. இறுதி துண்டுகள் அமைதியின்றி வளர்க்கின்றன. அவற்றின் சக்தி மற்றவர்களை தங்களுக்குள் ஈர்க்கிறது. நீங்கள் அவசரப்பட வேண்டும். தீப்பிழம்புகள் தடுமாறி படம் மறைந்தது. அது யார்? விதாசமன் கேட்டார். அவரது புருவங்கள் சுருங்கியது. எனக்கு தெரியாது, அருணாச்சலம் பதிலளித்தார். ஆனால் அவர்கள் சரியாகவே சொல்கிறார்கள். நாம் ஓய்வெடுக்க நேரமில்லை. சித்தராணியின் மர்ம மறைவு. மறைந்த குழந்தையை தேடுதல் எபிசோட் -5 தொடரும்.